பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மளை கண்ணினிமை போல பாதுகாத்தார், பராமரித்தார். ஆகையால் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் நாம் நிற்கிறோம். ஆகையால் ஆண்டவருடைய கிருபைக்காக, அவருடைய பிரசன்னம் இந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இப்பொழுது கண்களை மூடி நாம் செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னதமான இறைவனே, இந்த உன்னதமான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், துதி ஆராதனைகள், உன்னதமான இறைவாக்கு யாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க வந்து அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதை காணக்கூடிய யாவருமே வெறுமையாய் போகாதபடிக்கு அவங்க உள்ளத்தை நிறைவா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்ல நீ கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிற அப்பா. தகப்பனே, நீரே தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் அப்பா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவாதி தேவனை நாம் துதிப்போமாக. Yes, Father. Thank you, Jesus.
யாரால இருக்க முடியுங்க? யாரால முடியாது. ஏனென்றால் அவர் முடியாததை முடித்து வைக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவரை நாம் போற்றி துதிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செங்கடலை கூட அவர் அகற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீங்களா அப்பா? காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீங்களே, அதுக்காக உனக்கு கொடான கொடி நன்றி ராஜா. அமே. நம்ம அநாதி இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சிநேகத்தால் அவருடைய அன்பினால் நம்மை தேற்றி அரவணைத்து அவர் நம் உள்ளத்தில் இருந்து நம்மளுக்காக பலனை கொடுத்து நம்மளுக்கு அன்பை காட்டி அரவணைக்கக்கூடிய உன்னதமான தகப்பனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த பாடலை நாம் பாடுவோமாக. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீங்களே ஏசப்பா, உங்க காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீங்களே அப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெரியது, உங்க கிருபை எவ்வளவு பெரியது, உங்க தயவு எவ்வளவு பெரியது ராஜா. உங்க இரக்கம் பெரியது. எஸ் ஃபாதர், ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை அது என்றைக்குமே பெரியது. அவருடைய அன்புக்கு இரக்கத்துக்கு ஈடாக எதுவுமே இருக்க முடியாதுங்க. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போமாக. Yes, Father, thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஆமென். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் நீ இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் அவர் நம்மளை நேசித்தவர். தாயை போல ஆற்றி தேற்றி நம்மளை அரவணைக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம் இறைவாக்குக்காகவும் இந்த தொலைக்காட்சி விடாமுயற்சியோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நாம் இப்பொழுது செபிப்போமாக.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை துதிக்கவும் போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் நீர் இந்த கொடுத்த இந்த நல் நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை வாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் அப்பா. எந்த ஊர்ல, எந்த திசையில, எந்த எல்லையில இருந்து இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவர்களை அந்தந்த இடத்துல நீர் இருந்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, எல்லா வேளையிலும் இருந்தாலும் ஆனாலும் என் தேவனை சந்திக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய வாஞ்சியோடு வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு மக்களையும் நீங்க உன்னதமான ஆவியானவர் அப்பா, இவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் தொட்டு இவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நீங்க சந்திக்குவீராக ராஜா, சந்திக்குவீராக தகப்பனே. அப்பா, நீர் உன்னதமானவர் அப்பா. உயிர் உள்ள ஆண்டவரை தேடி வந்திருக்கிற யாவர்களும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய கிருபை இவர்களை தாங்கி வழிநடத்தும்படிக்காய் நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீங்க கொடுக்க போகிற வெளியேற பெற்ற வார்த்தைகள் யாவருமே இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அறிவு உள்ளத்துல இருக்கிற கலக்கத்துக்கு நிம்மதி இல்லாம தவிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு உங்களுடைய வார்த்தையானது சமாதானத்தை அழித்து கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தை ஆனது ஆண்டவரே அது உயிர் உள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது. எஸ் ஃபாதர் காட் ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய உயிர் உள்ள வார்த்தை ஒவ்வொரு உடலுக்குள் ஆண்டவரே போகும்போது எல்லா விதமான அபிஷேகத்தை, எல்லா விதமான அதிசயங்கள், அற்புதங்களை நீ செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வாக்குகளை கேட்பதற்கு நாம் இணைந்திருப்பது மெய்யாகவே இறைவனுடைய ஆசீர் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன. ஆக இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் நமக்கு என்ன உரைக்கின்றன என்று பார்க்கும்போது, இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 18 22 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். ஆண்டவர் என்ன உரைக்கின்றார்? யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களுள் பரிசேயருடைய சிலர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். இன்றைக்கு நோன்பை குறித்தன செய்தி ஆண்டவர் தருகின்றார். நோன்பு என்ற வாக்கின் பொருள் என்ன? உபவாசம். இன்றைக்கு பலர் நோன்பு இருக்கின்றார்கள், பலர் ஒருத்தல் இருக்கின்றார்கள். தன்னை ஒருத்தி தன்னை வருத்தி கொண்டு கடவுள் முன் நின்றால் தன் தேவைகள் உடனே சந்திக்கப்படும் என்ற நோக்குடன் நோன்பு இருக்கின்றார்கள். இது மனிதனுக்கு அவசியம் என்றால் மிக அவசியம்தான். மனமாற்றம் அடைந்த முதல் காலகட்டத்திலே அதிகமான நோன்புகள் நாம் இருக்க வேண்டும். அந்த நோன்பின் விளைவாக நாம் என்ன அடைகிறோம் என்பதுதான் மிக அவசியம். அந்த நோன்பின் விளைவு என்ன? நாம் ஆண்டவர் நம்மோடு இணைகிறதை அறிந்து கொள்ளுகின்றோம். ஆக இன்றைக்கு யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் நோன்பில்லை. ஆகவே அவர்கள் இயேசுவை கேட்கிறார்கள், அவர்கள் நோன்பு இருக்கிறார்களே, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணமகள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. நண்பரே மக்களே, ஆக நோன்பு எதை குறிக்கிறது?
ஆண்டவரை நம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறதை குறிக்கிறது. என்றைக்கு நாம் ஆண்டவரோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அன்றைக்கு நாம் நோன்புகள் பல எடுக்க வேண்டும். நோன்பின் முயற்சி அவசியம். உபவாசித்து செபிக்க வேண்டும். ஏனெனில் நாம் தனித்திருக்கின்றோம். தனித்திருக்கிற ஒருவருக்கு கடவுளின் உதவி தேவை என்றால் உபவாசம் இருந்து ஆண்டவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒருமுறை ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து விட்டால் நாம் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார். அதான் அவர்களுக்கு பதில் என்ன சொல்றார் பாருங்க. மணமகன் மணமகளோடு இருக்கும் போது நோன்பு எதுக்கு இருக்க வேண்டும்? ஆக மணமகன் அவ்வளவு ஈஸியாக மணமகளோடு இணைந்து முடியுமா? இணைய முடியாதல்லவா? அந்த இணைப்பின் பாலத்தை கொண்டு வருவதுதான் நோன்பு. ஆக இன்றைக்கு நாம் தனித்திருக்கிறதினாலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று எண்ணுகின்றோம். என்னை நடத்துகிறார் என்று நினைக்கின்றோம். நல்லதுதான். ஆண்டவர் இருந்து வழிநடத்துகிற வழிநடத்துதலுக்கும் ஆண்டவர் இல்லாமே தாமே நடந்து செல்லுகிற பயணத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. தாமே நினைத்து பயணிக்கிறதிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கும். ஆண்டவரோடு பயணிக்கும் போது ஆண்டவருடைய ஆசைகள், ஆண்டவருடைய விருப்பங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய செயல்பாடுகள் அது பயணிக்கிறதாயிருக்கும். இதுதான் நாம் தனித்து பயணிப்பதற்கும் ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஆக ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறவர்களுக்கு நோன்பு தேவையில்லை. ஆண்டவர் இல்லாத தனிமையில் இருக்கிறவர்களுக்கு நோன்பு மிக அவசியம். காரணம் என்ன? அநேக சூழ்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும். அநேக தீ சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அநேக தீ செயல்களில் இருந்து விடுபட வேண்டும். ஏன் ஆண்டவர் உரைத்திருக்கிறார் உவமைகளிலே. இவ்வாறு பிசாசுகளை விரட்ட வேண்டும் என்றால் நோன்பு இருந்தால் மட்டும்தான் அது இயலும். என் நண்பர் மக்களே, இன்றைக்கு பலருக்கு நோன்பு இருப்பது கூட கடினமாக தான் இருக்கும். அதற்கு பல சாக்குகள் கூட சொல்லுவார்கள். ஆக யாருக்கு நோன்பு தேவை, யாருக்கு நோன்பு தேவையில்லை என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் விரிவாக்கம் செய்கின்றன. ஆண்டவரோடு இல்லாத ஒவ்வொருவருமே நோன்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் எவரோடு பயணிக்கின்றாரோ அவர்கள் நோன்பு இருக்க தேவையில்லை. ஆண்டவரோடு பயணிக்கிற வாழ்க்கையும் ஆண்டவர் இல்லாத பயணிக்கிற வாழ்க்கையும் வேறுபடுகிறது. ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிற வாழ்க்கை இறைவாக்கை தவிர வேறு எந்த சேவையும் செய்ய இயலாது. சீடர்கள் ஆண்டவரோடு பயணம் செய்தார்கள். அவர்கள் இறைவாக்கை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆக எவரோடு ஆண்டவர் பயணிக்கின்றாரோ அவர்கள் இறைவாக்கை மட்டுமே பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றார்கள். இறைவாக்கை நிறைவேற்றுவதிலும், இறைவாக்கை கொடுப்பதிலும், இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ்வதிலும், இறைவாக்கை வாழ்க்கையிலே அனுபவமாய் அனுபவிப்பதிலும் அவர்கள் தீவிரம் கொள்ளுகின்றார்கள். எவர் இவ்வாறு வாழ்க்கையை பயணிக்கின்றார்களோ அவர்களோடு ஆண்டவர் பயணிக்கின்றார். எவர் இறைவாக்கை வெறும் சிறிது நேரத்திற்கு 1%, 99% தன் சுய நேரத்திற்கு 1% ஆண்டவர் வாக்குக்கு என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். ஏனெனில் வாக்குதான் வாழ்வு, வாழ்வுதான் வாக்கு. நேற்றைய தினத்தில் உங்கள் சரீரங்கள் கடவுளுடைய ஆலயம் என்று உனக்கு தெரியாதா? அவ்வாறு இருக்க உன் உடலை எப்படி வேசியின் உடலுக்கு போல நடத்த முடியும்? நேற்று கேள்வி கேட்டார் அல்லவா? ஆக வேசி என்பவள் யார்? பலரோடு உறவு கொள்ளுகிறவள். ஆக நம்மை ஏசி என்று ஏன் சொல்லப்படுகிறது? நாம் பல சிந்தனைகள், பல விஷயங்கள், பல காரியங்கள், உலகமும் வேணும், கடவுளும் வேணும். நானும் சுகபோகமா வாழணும், நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணிக்கணும். இது வேசியின் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அப்படி வாழ இயலாது.
கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக தான் வாழ இயலும். ஆக இப்படி நடுத்தர வாழ்க்கையில் வாழ்கிறவங்க நோன்பு இருக்கணும். ஏனெனில் உடலை கட்டுப்படுத்தவும், எண்ணங்களை கட்டுப்படுத்தவும், வாழ்க்கைகளை கட்டுப்படுத்தவும், வாயை கட்டுப்படுத்தவும், நம்முடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் நாம் ஒவ்வொருவருமே நோன்பு இருந்தால்தான் அவைகளை மேற்கொள்ள இயலும். ஒரு முறை மேற்கொண்டு விட்டால் பிறகு நோன்பிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனெனில் ஆண்டவர் வார்த்தையின் வடிவில் நம்மிலே இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அந்த வாக்கு நம்மை நடத்தி கொண்டே இருக்கும். நடத்தும் போது நோன்பு அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அவர்களுக்கு சொன்னார் பாருங்க, மணமகன் மணமகளோடு இருக்கும் வரை மணமகளுக்கு ஏன் நோன்பு? நண்பரி மக்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க ஒவ்வொருத்தையும் பார்த்து கேளுங்க, ஆண்டவரும் கூட இருக்காரா? இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னு ஒருவர் கூட சொல்ல மாட்டாங்க. உன்னோடு ஆண்டவர் இருப்பது உண்மை என்றால் ஏன் உன் உள்ளத்தில் இறைவாக்குகள் இல்லை? இறைவாக்கை நிறைவேற்றல்லவா அவர் உலகிற்கு தோன்றினார். இறைவாக்கை நிறைவுடுத்தல்லவா அவர் உலகுக்கு தோன்றினார். அவர் எவருக்குள் இருப்பார் அவர்களும் இறைவாக்கை தவிர வேற எதையுமே பேச இயலாது. ஒரே வழிதான், பல வழிகள் கிடையாது. ஆக பல வழிகளிலே பயணித்துக் கொண்டு இயேசுவோடு எனக்கு உறவு இருக்கிறது என்று எப்படி சொல்ல இயலும்? அப்படி சொல்லுகிற அனைவருமே நோன்பிருந்து தான் தீர வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சீடர்கள் இயேசுவோடு கூட இருக்கும்போது அவர்களுக்கு நோன்பு தேவையில்லை. ஏனெனில் நான் அவர்கள் கூடவே பயணிக்கிறேன், அவர்கள் கூடவே உறங்குகின்றேன், அவர்கள் என்னோடு கூடவே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மறந்தார்கள், எல்லாவற்றையும் உதறினார்கள், என்னையே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை இழந்தார்கள், புகழை இழந்தார்கள், பெருமை இழந்தார்கள், அந்தஸ்தை இழந்தார்கள். நான் ஒருவரே போதும் என்று என்னை பின்தொடர்கின்றார்கள். ஆகவே நானும் அவர்களோடு பயணம் செய்கின்றேன். இந்த வாழ்க்கைக்கும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா? ஆக இந்த நற்செய்தியின் விளக்கம் என்ன? எல்லாவற்றையும் துறந்து அந்தஸ்து, ஆஸ்தி, பெயர், புகழ், பதவி, பட்டம் என்று ஆசைகளை செலுத்தாமல் ஆண்டவர் பின்னே பயணிக்கின்ற ஒரு வாழ்க்கைதான் நோன்பு அற்ற வாழ்க்கை. ஏனெனில் ஆண்டவரும் அவர்களோடு பயணம் செய்கின்றார். எவரோடு ஆண்டவர் பயணிக்கின்றார்களோ அவருக்கு நோன்பு தேவையில்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் நண்பரி மக்களே, உன்னோடு ஆண்டவர் பயணிக்கின்றாரா? உன் மனசு சொல்லலாம் ஆமான்னு. உன் வாழ்க்கையை விவரித்து பார். நீ பேசினால் எதை அதிகமாக பேசுகிறாய்? நீ பார்த்தால் எதை அதிகமாக பார்க்கின்றாய்? நீ செய்தால் எதை அதிகமாக செய்கின்றாய்? அதில் இயேசு இருக்கிறாரா? உலகம் இருக்கிறதா? நினைப்பு வேற. தமிழ்ல ஒரு பழமொழி இது பாருங்க, நினைப்பு தான் பொழுப்ப கிடக்கும் அப்படின்னு. நினைப்பு வேற, வாழ்க்கை வேற. வாழ்க்கைக்கும் நினைப்புக்கும் வேறுபாடு இருக்கிறது. நினைப்பு என்பது கனவு காண்கிறது போல, வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருப்பது, நடைமுறையிலே கொண்டு வருவது, அதற்கேற்றவாறு தன்னை அமைப்பதிலே படுகிற துன்பங்கள் இருக்கிறதே, அவைதான் வாழ்க்கை. நண்பரே மக்களே, இன்றைய நற்செய்தி நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்று தராசு போட்டு பார்க்க வேண்டும். நான் நேரங்களை, காலங்களை, சமயங்களை, வாக்குகளை எவ்வாறு பயன்படுத்துகிறேன்? மெய்யாகவே எனக்குள்ள இயேசு இருக்காரா? ஆன்சர் இல்லை. நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்காரு. அவர் இருந்தால் இறைவாக்கு உன் உள்ளத்தில் நிரம்பி இருக்கும். அதான் முதல் ஆன்சர். இரண்டாவது, அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பாய். மூன்றாவது, யார் உன்னிடத்துல பேசினாலும் இந்த வாக்கை தவிர வேறு எதையும் பேச உனக்கு பிடிக்காது. இதுதான் இயேசு ஒருவருக்குள் இருக்கும் போது நடக்கிற அனுபவங்கள். இவ்வாறு இருக்கிறதா என்று நீங்க ஒவ்வொருவரும் அலசி பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நோன்பு இருந்து ஆண்டவரை உள்ளே வாங்கிக் கொள்ளணும். நோன்பு இருக்கணும். எங்களுடைய ஊழிய தொடக்க நாட்களிலே இரவு பகலாக நோன்பு இருப்போம். நாட்கள் கணக்கில்லாமல் நோன்பு இருப்போம்.
அந்த நோன்பின் விளைச்சல் தான் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நண்பர் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எவரோடு ஆண்டவர் இல்லையோ அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும், எவரோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்கள் நோன்பு இருக்க கூடாது. ஏனெனில் ஆண்டவர் அவர்களை நடத்துகின்றார். இரண்டாவது பாருங்க, இறைவாக்கு என்ன உரைக்கின்றது வாசிக்கும் போது, ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மணமகன் எப்பொழுது மணமகளை விட்டு பிரிவார்? ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது கடவுளை இழக்கின்றான், கடவுள் தன்மை இழக்கின்றான், கடவுளின் குணாதிசயங்களை இழக்கின்றான், கடவுள் அவனை விட்டு விலகி வாழுகின்றார். ஏனெனில் பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாய் இணைந்திருக்க இயலாது. ஆக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மணமகன் மகளை விட்டு பிரிகிற காலம் வரும், அப்போது மணமகள் நிச்சயம் நோன்பு இருப்பாள். உள் ரகசியம் என்ன? ஒரு முறை ஆண்டவர் உள்ளே வந்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அவர் வெளியே செல்ல மாட்டார். ஆனால் மனிதன் தன் சுய ஆசைக்கு இடம் கொடுத்து பாவத்தை உள்ளே சேர்க்கிறதினாலே அவர் உள்ளே இல்லாமல் விரட்டப்படுகிறார், வெளியே விரட்டப்படுகிறார். ஏனெனில் சிந்தனை இறைவாக்கை தியானிப்பதை விட்டுவிட்டு உலக ஆசைகளை தியானிக்க ஆரம்பிக்கிறது, உலக எண்ணங்களை தியானிக்க ஆரம்பிக்கிறது, கவலைக்குள்ளாகிறது, கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் கொள்கிறது. உள்ள இருக்கிற ஆண்டவருக்கு மதிப்பற்ற வாழ்க்கை மாறிவிட்டது. ஆலயத்தில் ஒரு விதமான எண்ணங்களும் பேச்சுகளும், ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடனே வேறு விதமான எண்ணங்களும் பேச்சுகளும், ஒவ்வொரு முகங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் பேச்சுகளும் அது வெளிவருகிறதினாலே ஆண்டவர் உள்ளிருக்கிறவர் அவரால் தாங்கிக் கொள்ளாமல் விலக ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் உள்ளிருக்கும் போது ஆலயத்தில் இருந்தாலும் வெளியே வந்தாலும் எந்த முகத்தை பார்த்தாலும் ஒரே நோக்கம், ஒரே வாக்கு, ஒரே வாழ்க்கை. இதுதான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. கவனித்து பாருங்க. ஆக இந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நோன்பு இருக்கிற காலம் வரும். எப்போ உன்னை விட்டு ஆண்டவர் பிரிஞ்சு இருக்கிறார் என்றால் நோன்பு இருக்கணும், திரும்பி வரவேற்க. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லையே. பழைய ஆடைக்கு புதுசா ஒரு ஒட்டு போட்டா எப்படி தெரியும்? புதுசா தெரியுமா, பழசா தெரியுமா? ஆகவே அந்த புதிய துணி பழையதில் இருந்து கிழிதலும் பெரிதாகும். அந்த புதுசு கூட கிழிஞ்சு போடன்னு சொல்றார். அப்படின்னா என்ன? உன்னுடைய பழைய வாழ்க்கைய நீ கவனிச்சு பாரு. உனக்கு அறிவி தெளிந்த நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எதற்கெல்லாம் அடிமையாய் இருந்தாய்? என்னென்ன நண்பர்கள் உன் வாழ்க்கையில விளையாடினார்கள்? நீ எப்படி வாழ்ந்திருக்கின்றாய்? அது இறைவாக்குக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இறைவாக்கு என்பது புதியது, பழையது நம்முடைய பழைய பாவ சாப வாழ்க்கைகள். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுல கொஞ்சம் புதுசு வச்சுக்காத. ஒரு 2-3 வார்த்தை மட்டும் வச்சா அது பிரயோஜனமற்றது. ஆகதான் பழைய ஆடையில புதிய ஆடையை ஒட்டு போட்டால் புதுசு கூட கழிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை என்னமோ பழசாவே இருக்குது, மாற்றுதல் கிடையாது. ஆனா புதுசா இப்பதான் கொஞ்சம் தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு வாக்குகளை உள்ள கொண்டு வர ஆண்டவர் சொல்றார், பழச முற்றிலும் விட்டுடு. பழையதை புதியதோடு இணைக்க இயலாது. புதியது வேற, பழையது வேற. ஆக புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் இயேசு உள்ளே வருகிற வரைக்கும் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவர் அதை குறித்து கவலைப்படுவது கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கலாம். இறைவாக்கினர் வழியை சொல்லுகிறார், 1 அதிகாரத்திலே, உன் பாவம் மலை போல சுரந்திருக்கலாம், நீ என்னிடம் வரும்போது அவை பனி போல கரைத்து விடுவேன். இதான் நம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். அவரை அணுகும் போது நாம் என்ன தீமைகள் செய்திருந்தாலும் அதை உடனே அழித்து விடுகிறவராய் இருக்கின்றார்.
ஆனால் நாம் தான் நன்றி கெட்டவர்களாக மறுபடியும் செய்ததை திரும்ப திரும்ப செய்து கீர்த்தனமான வாழ்க்கை வாழ்கின்ற அனுபவம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், பழையது இருக்கிற வரைக்கும் புதியதற்கு மதிப்பு கிடைக்காதே, அதுவும் சேர்ந்தல்லவா அழிந்து போகும். ஆகவேதான் பாருங்க, நேற்று என்ன நற்செய்தி கேட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கண்ண மூடி தியானம் பண்ணி பாருங்க, ஞாபகம் வருதா இல்லையான்னு. 1 2 ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு ஒரு பாதி வரும், ஒரு சிலருக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, மறந்து போயிருப்பாங்க. ஏன்? நேற்று ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே என்ன வாசகம் ஞாபகம் பண்ணி பாருங்க, ஞாபகத்துக்கு என்ன படிச்சாங்கன்னே தெரியாது. பழையது இருக்கிற வரைக்கும் புதியதுக்கு எப்படி வாழ்க்கை வரும்? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், பழைய துணியில புதியதை ஒட்டு போட்டால் புதியதும் கிழிந்து போய்விடும், அது மதிப்பற்றதாய் மாறிவிடும். பழையது பழையதுதான், புதியது புதியதுதான். ஆக ஆண்டவர் ஒருவரோடு நடக்கும் போது அவங்க புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும். அது ஆண்டவரோடு நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் அனுபவம் அனுபவிக்கிறவர்களால் உணர முடியும். அனுபவிக்காதவர்கள் உணரவே மாட்டார்கள். உணர்வற்ற ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் தலையில ஏறாது. என்ன புதுசா இப்போ இப்படி எல்லாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏனெனில் பழசு அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, கோபம் பிடிச்சிருக்கு, வைராக்கியம் பிடிச்சிருக்கு, தீமைகள் பிடிச்சிருக்கு, பாவங்கள் பிடிச்சிருக்கு. அவைகளை விட்டு வெளியே வர முடியாது. அதை சுட்டி காட்டும் போது கோபம் வரும். தானே என்ன புதுசா இதெல்லாம் சொல்றீங்க? ஆமா, கடவுளின் வாக்கு ஒவ்வொரு நாளும் புதியது. அத பழையதோடு சேர்க்க இயலாது. பழசு இருக்கிற வரைக்கும் புதிய வாக்குக்கு இடம் இருக்காது. அவெல்லாம் நிறைய பேர் வீட்டுல பைபிள் இருக்கும் பாருங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. இருக்கு படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. நேத்து என்ன படிச்சீங்க? இல்ல நேத்து வேற வேலை இருந்துச்சு. சரிப்பா, நான் முந்தா நேத்து என்ன படிச்சீங்க? அவங்க படிச்சே இருக்க மாட்டாங்க. வாயில சும்மா சொல்லிடா படிக்கிற. ஏமாற்றுதல். உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். இறைவாக்கு இல்லாத வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் பாதுகாப்பில் இருக்காது. ஒவ்வொரு நாளும் இயற்கைகள் மாற்றம் பெறுகின்றன. செய்தித்தாள்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், எத்தனை மாற்றுதல். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் செய்தியில அடங்கியிருக்கிறது. உலக செய்திகளை பாருங்க, நாட்டு நிலவர செய்தியை பாருங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களின் செய்திகளை செய்தித்தாளிலும் டிவியிலும் பாருங்க. என்ன நடக்கிறது? சினிமாவை சீரியலும் பார்த்து வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டே இருக்காதீங்க. விவிலியத்தை தேடி பாருங்க. விவிலியத்தில் சொல்லப்பட்ட உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எப்போது உன் கண்கள் திறக்கப்படும்? என்னைக்கு நீ ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கும். பழக்க நூலிலே பாருங்கள், ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தான் 365 ஆண்டுகள் நடந்தான். அவன் நடந்து கொண்டே அப்படியே போய்விட்டான் ஆண்டவர் கூடவே. பழைய ஏற்பாட்டிலே மரணத்தை ருசி பார்க்காதவர் யோனோக்கு, மரணத்தை ருசி பார்க்கிறவர் எலியா. யோனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டே பயணம் செய்து மறைந்து விட்டார். இன்னைக்கும் தெரியாது. அதே மாதிரி எலியா அக்கினி ரதத்தோடு வந்து மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இவ்வாறு ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக எவருக்கும் சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு மரித்தார், மனிதனை போல் உயிரோடு எழுந்தார், கண்முன்னே எடுத்துக் கொள்ளப்பட்டார். கண்முன்னே அப்படியே சென்றதை சீடர்கள் கண்டு விவிலியத்தில் எழுதினார்கள். நாம் நம்புகின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களே, கடவுளோடு நடக்கிற ஒரு அனுபவம் வேணும். அது எப்போது கிடைக்கும்? பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குகளையும் ஆழமாக 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 தியானிக்கும் போது. உனக்கு நேரம் இருக்குதா? நோ டைம், சோ பிஸி. நண்பர்களோடு பேச நேரம் இருக்குது, நல்லா தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, நல்லா முட்டைக்கண்ணு போட்டுக்கிட்டு சீரியல் பார்க்க நேரம் இருக்குது, மொபைல்ல நம்ம பாரு வாட்ஸ்அப் தட்டுறதுக்கு நேரம் இருக்குது, மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நேரம் இருக்குது, ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடையாது.
வீணா போன நேரத்தை வீணாக்க தயாரா இருப்பாங்க தவிர ஆண்டவரோடு நான் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. உன்னோடு எப்படி இயேசு இருப்பார்? இறைவாக்கு எவருக்குள் தவழ்கின்றதோ அங்கு மட்டும்தான் இயேசு இருப்பார். இதுதான் வாக்கு. படிக்க படிக்க தான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை பிரிந்து நாங்கள் வாழ்ந்த ஆண்டுகள் 18, 19 ஆண்டுகள். இன்றைக்கு ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்று தீர்மானித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டுகள் குறைந்தது 38 ஆண்டு காலமாய் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில பல மேடங்கள் இருந்தது, வீழ்ச்சி இருந்தது, எழுதல் இருந்தது. நீதிமான் எத்தனை விழுந்தாலும் அவன் எழுந்து கொள்வான் என்ற வாக்கின்படி எழுகிற திராணி இருந்தது. ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் ஒவ்வொரு அனுபவம் இருந்தது. ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒவ்வொரு விதமாய் இருந்தது. அந்த ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டோம், பாடத்தை கற்றுக்கொண்டோம். இன்று ஆண்டவர் நிலை நிற்க செய்து கொண்டிருக்கின்றார். நண்பரே மக்களே, ஆண்டவரோடு இணைந்து வாழும் போது தொடக்க காலம் வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும் இருந்து கொண்டே இருக்கும். அது அனுபவம், வாழ்க்கையின் அனுபவத்தை கொடுக்கிற இன்று நம்மை நிலைநாட்ட செய்கிறது. நண்பரே மக்களே, இந்த நற்செய்தி வாசகங்கள், நோன்பு யாரோடு இயேசு இல்லையோ அவங்க இருக்கணும். யாரோடு இயேசு இருக்கிறாரோ அவங்க நோன்பு இருக்க தேவையில்லை. அப்படி இயேசு இருக்கிறார் என்று வாழ்கிறவங்க சில காலம் கழித்து நோன்பு இருக்கணும். ஏனெனில் பாவம் உள்ள நுழைஞ்சிச்சு இல்ல, இயேசு வெளியே போயிட்டார். ஆண்டவர் இயேசு வெளியே சென்ற உடனே அவங்க வாய் இயேசுவின் வாக்குகளை பேசாது, உலகத்தெல்லாம் பற்றி பேசும், இறைவாக்கை மட்டும் பேசாது. இதே வாயில பீடி, இதே வாயில சாராயம், ராவெல்லாம் ராவச்சு காலையில வந்து அப்படி ஆமேன். அசுத்தமான வாழ்க்கை. நேத்து சொன்னாரு பாருங்க, வேசி போல வாழ்கிறீங்க. இதே வாயில அசுத்த வார்த்தை, இதே வாயில நன்மை, இதே கையில நல்லது, இதே கையில கெட்டது. எப்படி நிகழும்? இந்த வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இயேசு உனக்கு அவசியம்னா நீ மாற்றுவ. ஆண்டவர் இயேசு உனக்கு அவசியம் என்று தெரியவில்லை என்றால் நீ இருக்கிற வண்ணமாகவே இருப்ப. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பழைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை உள்ள கொஞ்சம் வச்சுக்கிறேன், இறைவாக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன், அது இருக்கிற வாக்கையும் அழித்து விடும். அதான் உனக்கு பாருங்க, நேத்து என்ன படிச்ச இன்னைக்கு ஞாபகத்துக்கு வராது. பழசுல புதுச போட முடியாது. அதே போல அடுத்த வாக்கை சொல்லுகிறார் பாருங்க, எவரும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகிவிடும். புதிய மது புது தோற்பைக்குள்ளவே ஏற்றப்பட்டது என்றார். பாருங்க, பழசு பழசுதான், புதுசு புதுசுதான். பழசு என்னதான் சரி செய்தாலும் அது பழசுதான். எதை குறித்து சொல்லுகிறார்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். நாம் இன்னும் பழைய வாழ்க்கையிலே இருக்கிறோமா? புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கையா? அல்லது பழைய சம்பிரதாயம், பழைய சேவை, பழையது எல்லாம் பழசு. காலகாலமா ஒரே சட்டம். விவிலிய சட்டத்துக்கு வர வேண்டும். இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? பழைய பாட்டு நூலிலே என்ன சொல்லி இருக்கிறது? புதிய பாட்டு நூலிலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த ரெண்டுமே பார்க்கும்போது இது மையமானது. ஆண்டவர் இயேசு சொன்னதுதான் மையமாய் இடம்பெறுகிறது. ஆக நண்பரே மக்களே, ஆண்டவர் இயேசு நம்முடன் பேசின வாக்குகள் 4 நற்செய்தி என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிக்க வேண்டும். நமக்கு நேர்முகமாய் பேசுகிற வாக்குகள். அவற்றிலிருந்து மாற்றம் பெற்று வாழ தீர்மானிக்க வேண்டும். ஆக பழைய வாழ்க்கையில 1-2 வாக்குகள் அடங்கி இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய துண்டோடு புதுசு ஒட்டுப்பட முடியாது, அது மறைஞ்சிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படி வாழ்கிறவங்க
நோன்பு இருக்கதான் செய்ய வேண்டும். முற்றிலும் புது படைப்பாய் மாற்றம் பெற நோன்பு இருக்க வேண்டும். முற்றிலும் மாறி இயேசு உள்ளே வந்து விட்டால் உனக்கு நோன்பு தேவையில்லை. ஏனெனில் உன்னை நடத்தவும், உன்னை பாதுகாக்கவும், உனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கவும், ஒவ்வொரு வாக்குகளையும் எப்படி நீ நிறைவேற்றலாம் என்கிற எண்ணத்தையும் உன்னோடு இருந்த ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். உன்னுடைய செயல் மாறும், உன்னுடைய உடைகள் மாறும், உன்னுடைய நடை மாறும். நீ முற்றிலும் மாற்றம் பெற்ற ஒரு புதிய அனுபவத்தை அடைவாய். உன்னை பார்க்கிறவர்கள் புதிதாய் பார்க்க தொடங்குவார்கள். ஏனெனில் அந்த வாழ்க்கை ஆண்டவரோடு நடக்கின்ற வாழ்க்கை. என் நண்பரே, மக்களே, இன்னைக்கு நீங்க யாரோடு நடக்கிறீங்க? மனதளவிலே பிரமித்து ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொல்லிக்கங்க, பரவாயில்லை. ஆனால் ஒட்டுப்பட்ட துணி போல வாழ இயலாது. பழசம் புதுசம் இருக்க முடியாது. ஆண்டவரோடு இணைகிறவர்கள் புது வாழ்க்கை தொடங்க வேண்டும். புது அனுபவம், புது பொழிவு, எல்லாம் புதிதாய் இருக்க வேண்டும். இதான் ஆண்டவர் சொல்கிறார், புதியதை புதிய தோற்பையில் வையுங்கள். அது உனக்கு அழகையும் உயர்வையும் கொடுக்கும். ஆக ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்றால் விவிலிய வாக்கு உன் வாழ்க்கையில் மிக அவசியம். வாக்குதான் வாழ்க்கை, வாக்குதான் அனுபவம், வாக்குதான் எண்ணம், வாக்குதான் பேச்சு, வாக்குதான் செயல் என்று எதை செய்தாலும் இறைவாக்குக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். அந்த செயல்தான் ஒரு புதிய தோற்பை என்று சொல்லுகின்றன. ஆகவே ஒவ்வொரு நாளும் இறைவாக்கு வாசிங்க, அதற்கேற்றவாறு வாழ முயற்சி செய்வோம். இறைவன் நம்முடன் இருந்து நம்மை வெற்றி பெற செய்வார். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பழைய வாழ்க்கை அனைத்து மாற்றம் பெற்று ஒரு புதிய வாழ்க்கை, உமோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை எங்க அனைவருக்கும் நீங்க கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உலக ஆசைகள் உள்ளே நுழைந்து கெடுத்து விடாமல், உலகத்தின் பிசாசுகள் எண்ணங்களை கெடுக்காமல், ஒவ்வொரு உள்ளங்களையும் தூய ஆவியினால் நிரப்பி நீர் நடத்தும்படிக்காக மனத்தாழ்மையோடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். தகப்பனே, உமது பிள்ளைகள் முயற்சிக்கும் போது நீர் உதவி செய்வீராகப்பா. எண்ணங்களில் இருக்கிற அசுத்தங்கள், உடலில் இருக்கிற அசுத்தங்கள், உள்ளத்தில் இருக்கிற அசுத்தங்கள், உமக்கு பிடிக்காத குணாதிசயங்களை வேரோடு பிடுங்கெறிவீராக. நீங்க விரும்புகிறது போல ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குற அனுபவத்தை என்னோடு இணைந்து செபிக்கின்ற எங்கள் அனைவருக்கும் நீ தரும்படிக்காக வேண்டுகிறோம். நாங்கள் அனைவரும் பூமியில் வாழ்கிற காலம் வரை உம்முடைய வாக்குக்கு ஏற்றவாறு வாழ்ந்து மடிக்கிற அந்த ஆசிரியர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு வாழ வேண்டும், இறந்தாலும் உம்மோடு இறக்க வேண்டும், உயிர்த்தாலும் உம்மோடு உயிர்க்க வேண்டும். அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே நீ தருமாறு வேண்டுகிறோம். வாழ்கிற காலங்கள் வரைக்கும் நன்மைகளை மட்டுமே செய்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. எங்களையும் எங்க வீட்டாரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற இந்த தேசத்துல எந்த மூலையில அமர்ந்திருந்தாலும் அவர்களை ஆண்டவர் தூய ஆவியால் நிரப்பீராக. உமோடு இணையாமல் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேரையும் என் ஆண்டவர் பழைய எண்ணங்களை அழித்துவிட்டு உமோடு இணைந்து வாழ்கிற புதிய எண்ணங்களை புகுட்டுவீராக. ஒருவன் கிறிஸ்துக்குள் நுழைந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறது போல எண்ணங்கள் புதிதாக்கப்படட்டும், சேவைகள் புதிதாக்கப்படட்டும், நடை உடை பாவனை புதிதாக்கப்படட்டும். அவை அனைத்தும் நீர் விரும்புகிறது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உமக்கு பிடிக்காதவைகளை வேரோடு பிடுங்கெறிய மாட்டவரே, நீர் ஒருவரே அவற்றை மாற்றி அமைத்து உமது பிள்ளைகளாக இந்த பூமியிலே சாட்சிகளை எடுத்த உதவி செய்யும். எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகங்களை நாம் அனைவருமே தியானித்தோம். ஆக இன்றைய வாசகங்கள் மீண்டும் எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்லப்படுகிறது மறந்துடாதீங்க. இன்றைய முதல் வாசகம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை முதல் வாசகம். Hebrew chapter 5
verses 1 to 10. Response reading திருப்பாடல் 110 1 முதல் 4 வரை. திருப்பாடல் Psalms chapter 110 verses 1 to 4. Today's gospel reading நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 18 22 வரை. புதிய வாழ்க்கையின் அனுபவம். மார்க் chapter 2 verses 18 to 22. மறுபடியும் குடும்பமா படிங்க, ஆண்டவரோடு இணைந்திருங்க. இறைவாக்கை எந்த வகையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று தீர்மானம் பண்ணி வாழ்க்கையை இதை பயணம் பண்ணுங்க. நீங்க வேலை செஞ்சாலும் எந்த வேலைன்னா செய்யுங்க, ஆண்டவரோடு இணைந்து செய்யுங்க. உனக்கு அதுல வெற்றி கிடைக்கும். அவர் உனக்கு கற்றுத் தருவார். இது வேண்டுமா, வான்னு உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் இல்லை என்றால் பல பிரச்சனை தானாகவே தேடி வரும். ஆகவே ஆண்டவரோடு இணைவதற்கு ஒரே வழி, அனுதினமும் பைபிள் படிச்சு தியானம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஒரு நாளும் படிப்போம், நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். இறைவன் நம்முடன் இருப்பார். இந்த செய்தி யூடியூப்ல உண்டு. தயவுசெய்து யூடியூபை திறந்து சர்ச்ல DR டாக்டர்னா DR ஸ்பேஸ் பிலிப் PHILIP ஸ்பேஸ் MERIYAN மரியான் டைப் பண்ணுங்க. வீடியோஸ் வரும். உடனே ஓபன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பிராக்கெட் பெல் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதான் சப்ஸ்கிரைப் உடைய முழுமையானது. அதை தொடர்ந்து நீங்க அப்படியே ஷேர் பண்ணி வெறும் ஸ்டேட்டஸ்ல போடுங்க. ஷேர் அவங்க இருக்கும், அதை ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அநேகர் அதை கவனிப்பாங்க. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அல்லாதவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. எவரெல்லாம் ஆண்டவர் அழைப்பாரோ உங்கள் வழியா நிச்சயம் அழைப்பார். ஆகவே ஷேர் இன் ஸ்டேட்டஸ். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.